Luxurious. இது நம்ம ஃபேமிலி. தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் வஞ்சிக்கும் நரேந்திர மோடி போன்ற பிரதமர் இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லை என்றும் பாஜகவுக்கு வாக்களிப்பது அவமானம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் திமுக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறிவிடும் என்றும், அதற்கு சமீபத்திய உதாரணம் மணிப்பூரில் நடந்த கலவரம் எனவும் குறிப்பிட்டார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒற்றுமையாக வாழும் இந்தியாவை வெறுப்பு விதைகளை தூவி நாசம் செய்து விடுவார்கள் எனவும் விமர்சனம் செய்தார். 2 இயற்கை பேரிடர் தமிழ்நாட்டை தாக்கிய நிலையில் நிவாரணமாக 1 பைசாவையாவது பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்தாரா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சி இருக்கு, பதவி இருக்குன்னு பாஜகவினர் என்ன வேணும்னாலும் ஆணவமா பேசலாமா? அதுல ஒரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை பிச்சைக்காரர்கள் சொன்னா, இன்னொரு ஒன்றிய அமைச்சர் தமிழர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் குற்றம் சாட்டுகிறார். தமிழர்கள் மேல ஏன் இத்தனை கோபம், வெறுப்பு, வன்மம்? மக்களிடையே வெறுப்பை விதைச்சு பிளவுகளை உண்டாக்கி அதுல குளிர்காய நினைக்கிற பாஜகவோட எண்ணங்கள் ஒருபோதும் பலிக்காது. மேம்பட்ட சிந்தனைகள் உள்ள நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டணும். பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும். சொல்லுவீங்களா? பாஜகவுக்கு வாக்களிக்கிறது அவமானம் எடுத்து சொல்லணும். பாஜகவுக்கு வாக்களிக்கிறது எதிர்கால சந்ததியினருக்கு செய்கிற துரோகம்னு புரிய வைக்கணும். புரிய வைப்பீங்களா? அன்பு Luxurious. இது நம்ம ஃபேமிலி.